அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஈரப்பலா எனக்கு கிடச்சிருந்தது. அந்த ஈரப்பலா வச்சு சூப்பராக கறி வந்து செய்திருக்கிறோம். ரொம்பவே டேஸ்டியானது. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதால ரொம்பவே பயனுள்ள, மரத்துலேருந்து காயிலேருந்து பூ வேர் எல்லாமே பயனுள்ளது. இதுதான் அந்த ஈரப்பலாக்காய். இதுக்கு விஞ்ஞான பேர் மெனோசிஸ் என்று சொல்கிறது. இந்த மரத்தில் செய்யப்படுற தளபாடங்களை கரையான் சேதப்படுத்த என்பதால் இந்த மரப்பலகை கூட ரொம்பவே சிறந்த ஒரு தளபாட இதாக பயன்படுத்தப்படுகிறது. ஈரப்பலா மரம் வந்து எல்லா மண் வகையிலையும் வளரக்கூடிய ஒரு அரிய தாவரம் உண்டு. இது தென்னாசியாவில் தான் அதிகமான விளைச்சல் உள்ள தாவரமாக இந்த தாவரம் விளங்குது. இதுண்ட மரத்தில் வந்து நிறைய தளபாடங்கள் செய்கிறது. நேற்று சொன்ன மாதிரி கரையான் அடிக்காது என்பதனால தளபாடங்கள் விரும்பி செய்கிறது. இந்த பட்டை மரத்தின் பட்டை வந்து சாம்பல் நிறமாக இருக்கும். அதே போல் மெல்லியொரு மரமும். இந்த ஈரப்பலாவில் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது. இறப்பை அழற்சி இருப்பவர்கள் மட்டும் இதை சாப்பிடாமல் மற்ற எல்லாருமே சாப்பிடக்கூடிய மருந்து. இது ஆஸ்துமா, முதுகு வலி, மூட்டு வலி, காயம் குணப்படுத்துறது, காது தொற்று நோய் உள்ளாக்கள் எல்லாருமே இந்த ஈரப்பலாக்கையை சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. மற்றது இது வந்து கொஞ்சம் வாயு அதிகமான ஒரு காயன்றதால நிறைய பேர் சமைக்கிறே இல்லை. ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது. ஈரப்பழம் அவிச்சு சாப்பிட்டால் ரொம்பவே நல்லன்னு சொல்லப்படுது. அந்த சைனஸ், பீனிசம் உள்ளாக்கள் எல்லாம் அவிச்சு சாப்பிட்றதா, அவிச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதா. நீங்களும் இந்த முறையில் கறி வச்சு கறியாகவும் சாப்பிட்டு பார்க்கலாம். அவிச்சு சாப்பிட உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காட்டிலும் நீங்கள் கறியை சமைச்சும் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நான் முழுக்களும் வெட்டி எடுத்துட்டேன். வெட்டி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி கறி வைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ மண் பாத்திரத்தில் நான் சமைக்கிறேன்னு இல்லை, மருத்துவ குணமுடைய எந்த ஒரு பொருளும் மண் பாத்திரத்தில் சமைச்சா சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்ல எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது. நம்ம முதல் தாளினைக்காண்டி தேங்காய் எண்ணெய் 2 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள 1/4 தேக்கரண்டி கடுகு சேர்க்கிறேன். மற்றது 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். அந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது வாயு நிறைஞ்ச சமையல் என்னபடியாக. அடுத்து இஞ்சி உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன். அடுத்தது கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பிரியாணியில் ஏன் சேர்க்குறேன்னா கொழுப்பை கரைக்கும் என்பதற்காக பிரியாணியில் சேர்க்குறேன். பிரியாணியில் சேர்க்குறதே கொழுப்பை கரைக்கும் என்பதற்காகத்தான். நான் நம்ம கறிக்குள்ளேயும் என்னடையில் இருக்கிறபடியே நான் போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டு தாளிப்பு. இப்போ கொஞ்சம் நிறம் மாறக்குள்ளேயே நான் ஏனைய பொருட்களையும் சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வதக்குவோம். அடுத்ததான் 2 தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் அவியட்டும். கொஞ்ச நேரம் வதக்குவோம் போட்டு. நீங்கள் பச்சையாக வச்சு சாப்பிட உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தால் இந்த முறையில் கறி வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு தேவையான சத்து சேர்ந்தால் சரிதானே. இந்த முறையில் நீங்கள் சமைச்சிருக்க பாருங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க ஈரப்பலாவையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். ஈரப்பலா கொஞ்சம் அவியறதுக்காண்டி நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடுறேன். ஏன்னா ஈரப்பலா கொஞ்சம் அவிஞ்சால் தானே அது சுவையாக இருக்கும். இப்போ எனக்கு 2 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்க. கொஞ்சம் மூடி இருந்தபடியாக தண்ணி, அந்த மூடின தண்ணியும் சேர்ந்து எண்ணெயும் சேர்ந்து எனக்கு ஒரு வதங்கிட்டுது. இப்போ இதுக்குள்ள நான் கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கறித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நான் 4 கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். 4 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது தேவையான அளவு கல்லுப்பும் நான் சேர்க்குறேன். கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்த தேங்காய் பால் 2ஆம் பால் அதை இதுக்குள்ளே சேர்க்குறேன். 1ஆம் பால் கொஞ்சமாக இதெல்லாம் அவிஞ்சு முடியத்தான் சேர்க்க போகிறேன். இப்போ 2ஆம் பாலை தான் சேர்க்குறேன். இப்போ எனக்கு பால் கொஞ்சம் காணாமல் இருக்கிறபடியாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை திரும்பவும் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு திரும்பவும் அவிய விட போகிறேன். ஈரப்பெல்லாம் கொஞ்சம் அவியணும். அவியாட்டி அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்.
இப்போ அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு திரும்பவும் அவிய விடுறேன், மூடி அவிய விட போகிறேன். இது 5 நிமிஷம் அவிய விட்டால் காணும். இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆகிட்டு பாருங்க அப்படி கறி கொதிக்குதுன்றதை. இப்போ இதுக்குள்ளே நான் முதலாம் பாலை சேர்க்க போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் அவியாதபடியாக திரும்பவும் ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். மீண்டும் ஒரு 2 நிமிஷம் அவிய வர்றேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ பார்ப்போம் ஈரப்பெல்லாம் அவிஞ்சிட்டோன்னதை பார்ப்போம். ஓகே, அவிஞ்சிருக்கு. இப்போ இதுக்குள்ள நான் தேங்காய் பால் முதலாம் பால் இருக்குது, அதை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து ஒரு கொதிக்க விட்டு இறக்கணுன்னா எங்களை சூப்பரான ஈரப்பலாக்க கறி வந்து தயாராகிடும். இதுக்கு நீங்கள் பிறகு இறைச்சி தூள் சேர்த்து இறக்கினீங்கன்னா எங்களுக்கு சூப்பரான கறி தயார். தேங்க்யூ.